தனிப்பட்ட குடும்ப விஷயத்த போய் அது உள்ள மூக்க எடுத்துன்னு போய் நுழைச்சி. நேத்து நைட்டு ஒரு 12:30 மணி போல அன்பானந்த மாரியப்பன் அண்ணா வீட்டுக்கு ஒரு 10 போலீஸை கூப்பிட்டு போய் அரெஸ்ட் பண்ணி அவன் அப்படின்னு நின்றுக்கிறாங்க. வாரண்ட் எங்கன்னு கேட்டதுக்கு ஸ்டேஷனுக்கு வாங்க வாரண்ட் காட்டுறோம் அப்படி எல்லாம் சொல்லி மிரட்டி இருக்காங்க. இதுதான் உங்க அரசாங்கமா? இதுக்குதான் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்களா? வாயத்தோருங்க சிஎம் சார். எம்எல்ஏ சரவணனை ஏன் இன்னும் அரெஸ்ட் பண்ணல? அரே ஹாய் கேன சி பூ கோன வாய் வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இல்ல இதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், பர்சனலா கேட்கறேன். இப்போ நீ கன்சீவா இல்ல? ஏன் கேக்குறேன்னா, நீ மறுபடியும் உன் குழந்தை இருந்து அது அபார்ட் ஆனதுக்கு தாவேகா தொண்டர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் தான் காரணம் நீ சொல்லிடக்கூடாது பாரு ஜூலி. அதனால ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக நான் கேட்டேன், சரியா? நீங்க ஸ்ட்ராங்கான முன்கருத்து இருக்கிறீங்களா? போய் முதல்ல ஸ்ட்ராங்கா காஃபி போட்டு உங்க புருஷனுக்கிட்ட கூடு. என்ன சொல்றேன்னா, நீங்க உங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்ல, உங்க கட்சியினர் சேர்ந்தவர்களால எங்களுக்கும் பிரச்சனை இருக்கு, எங்க கட்சியினர் சேர்ந்தவர்களால உங்களுக்கும் பிரச்சனை இருக்கு. இது நடந்துட்டு தான் இருக்கு, இல்லைன்னு நான் சொல்ல கிடையாது. என்ன நீங்க உங்க கருத்தை வெளியிடுறது இங்க யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. கோன நீ ஒரு தனிப்பட்ட குடும்ப விஷயத்த போய் அது உள்ள மூக்க எடுத்துன்னு போய் நுழைச்சி பொம்மை முதலமைச்சருங்கிறது, அப்புறம் சஞ்சய் அப்படிங்கிறது, அப்படியே ஓப்பன் டாக்கா பனையூர் போனியாங்கிறது, அதை கூட ஓகே. என்ன ஈவினிங் ஆனா நடிகைகளுடன் உங்க அப்பா உல்லாசமா இருக்கிறாருங்கிறது கரெக்டா? இது நீ சொல்லு. ஏதோ ஒரு கண்டென்ட்டுக்காக பேசுறீங்க ஓரளவுக்கு, நான் ஓகே. ஈவினிங் ஆயிட்டாலே நடிகைகள் கூட உல்லாசமா இருக்க. உல்லாசம்னா உனக்கு தெரியாம இருக்காதுல்ல, அதனாலதான் கேக்குறேன். அது என்ன வார்த்தை? அது திரு ஜோசப் விஜய் அவர்கள் இப்ப முதல்வரா இருக்காரு. முன்னாள் முதல்வரை எதனா கேள்வி கேட்டுட்டாலே நீங்க பொங்கி எழுந்து வரீங்க. இப்ப இருக்கிற முதல்வரை ஓரளவுக்கு நீங்க கேள்விகள் கேட்கலாம். கேள்வி ஓரளவு இல்ல, நீங்க உங்களுக்கு என்ன கருத்து இருக்கோ அது எல்லாமே கேட்கலாம். ஆனா தனிப்பட்ட குடும்ப விஷயத்துக்குள்ள ஏன் போறீங்கன்னு தான் அவருக்கு கேக்குறோம். எல்லாருமே அதுதான் கேக்குறோம்.